காரைக்குடி சிஸ்டர்ஸ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு வெஜிடேரியன் டிஷ் தான் பார்க்க போறோம். வாழைப்பூ வச்சு சைவ மீன் குழம்பும் கோலா உருண்டையும் செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? இப்போ நம்ம மீன் குழம்பு செய்ய மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கோம். இதுக்கு நான் 1.5 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். மீன் குழம்பு செய்கிற மாதிரியே தான் செய்யணும். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு 1/4 ஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இதில் சோம்பு, நம்ம எப்போவுமே மீன் குழம்புக்கு சோம்பு தான் சேர்ப்போம். அதே மாதிரி சோம்பு சேர்த்துட்டேன். பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை, இதில் வெங்காயம், அதோட ஒரு 3 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், கலர் மாறி வர்ற வரைக்கும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கு. இதில் நான் ஒரு 3 வெள்ளைப்பூடு எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன், நறுக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்றேன். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்க்கலாம். ஒரு வாழைப்பூ வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கோலா உருண்டைக்கு, இது வந்து குழம்பு மீன் குழம்புக்கு. ஏன்னா நான் பெரிய பூ ஏன் போடலைன்னா, இது வந்து பொடியெல்லாம் போட்டு வறுத்து எடுத்து செய்வாங்க. அந்த மாதிரி செஞ்சால் அந்த பவுடர்லாம் குழம்புல போயிட்டு ஒரு மாதிரி திக்காக ஒரு மாதிரி வந்துடும். நான் எப்போவுமே இந்த மிடில் இருக்கிற சின்ன பூவை தான் சேர்ப்பேன். இதுதான் நமக்கு அயர மீன் மாதிரி அப்படியே போட்டால் அப்படி இருக்கும். சீக்கிரமாகவும் வெந்துடும். சூப்பராக இருக்கும் குழம்பு. இது க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நான். வெங்காயம் பாதி அளவு வதங்கிடுச்சு. இதில் நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். தக்காளி நல்லா குழஞ்சு கரையட்டும். இந்த குழம்புக்கு தக்காளி கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன். புளி கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றணும். ஏன்னா நம்ம மீன் குழம்புனா புளியெல்லாம் மீன் ஈர்த்துரும். இது வாழைப்பூங்கிறதுனால புளி கம்மியாக தான் ஊற்றணும். அதனால் தக்காளி 2 தக்காளி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்றேன். இப்போ நான் போடுற உப்பு குழம்புக்கும் சேர்த்து தான் போடுறேன். கொஞ்சம் நேரம் மூடி வச்சா நல்லா குழஞ்சிரும். மூடி வச்சிடுறேன். வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சான்னு பார்ப்போம். நல்லா வதங்கி குழஞ்சிருச்சு. இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ இதில் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துருவோம். நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தான் எப்பவும் மீன் குழம்புக்கு சேர்க்குறது. ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். 2 ஸ்பூனு. இது வந்து தனி மிளகாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன். இந்த அளவு போதும். இதில் நான் இந்த அளவு புளி, ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் வதக்கிட்டு இதை சேர்த்துடலாம். சும்மா லேசாக வதக்கினா போதும். ஒரு 2 வதக்கு வதக்கிட்டு புளியை சேர்த்துடலாம். நான் நல்லா கரைச்சி வடிகட்டி தான் வச்சுருக்கேன். இதை சேர்த்துறேன். குழம்புக்கு தேவையான தண்ணி. காயட்டும். போதும். இந்த அளவு தண்ணி போதும். குழம்பு நல்லா வற்றி வந்த உடனே நம்ம வாழைப்பூவை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். குழம்பு கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கோலா உருண்டைக்கு வாழைப்பூவை அரைச்சிடலாம். வாழைப்பூ ரெடி பண்ண வாழைப்பூவை மிக்சியில் சேர்த்துடலாம். முதல் நாளே க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த மாதிரி பவுலில் போட்டு வச்சுருங்க. கவரில் போட்டு வச்சா தான் கருத்துரும். இது ஒன்றுமே ஆகாது, அப்படியே இருக்கும். இதில் சேர்த்துட்றேன். தண்ணியெல்லாம் ஊற்றி வைக்கணும் அப்படிங்கிறது எந்த இதுவுமே இல்லை. இதை சேர்த்துடலாம். இந்த பூவை மட்டும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். வாழைப்பூ அரைச்சாச்சு. பாருங்கள், இந்த அளவு நம்ம விட்டு விட்டு ஒரு 2 சுற்று சுற்றினா போதும். நல்லா அரைப்பட்டுரும். இந்த அளவு அரைச்சிருக்கோம். இதை எடுத்துடலாம். செய்ய போகும்போது அரைங்க, முதல்ல அரைச்சிடாதீங்க, கருப்பாயிரும். இதில் நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். இது கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் பாதி மட்டும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப வேண்டாம், போதும். பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம். இதில் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் சேர்த்தே கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்றேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக
இதில் வந்து பச்சை மிளகா சேர்க்கணும். குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் பச்சை மிளகா சேர்த்தா அது உங்கள் வாயில் கடிபடும், சாப்பிட மாட்டாங்க, காரமாக இருக்கும். அதுக்காக நான் மிளகாத்தூள் சேர்த்து செய்கிறேன். இல்லைன்னா மிளகாத்தூள் சேர்க்க மாட்டேன், பச்சை மிளகா மட்டும்தான் சேர்ப்பேன். இதில் கொஞ்சம் சோம்புத்தூள், கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூனுக்கு சோம்புத்தூள் சேர்த்துடலாம். இது பொட்டுக்கடலை மாவு. நான் ஏற்கனவே கொஞ்சம் எல்லா டிஷ்க்கும் வேணும்னு சொல்லிவிட்டு அரைச்சி தான் வச்சுருக்கேன், அரைச்சி சலிச்சு வச்சுருக்கேன். இந்த பொட்டுக்கடலை மாவில் நம்ம 2 ஸ்பூன் சேர்த்துடலாம். இது பெரிய டேபிள் ஸ்பூன், இதில் 2 ஸ்பூன் சேர்த்துடலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தம்பி இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா. கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நம்ம உப்பு பார்த்து கொஞ்சமாகவே போடுங்க, கொஞ்சம் சப்புன்னு இருந்தால் கூட நல்லாயிருக்கும். இந்த அளவு தான் போடுறேன், பார்த்துட்டு சேர்ப்போம். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். வடையெல்லாம் ஒயாமல் செஞ்சுருக்கோம். இது எப்போவாவது ஒரு தடவை செய்கிறதுனால திடீர்னு மறந்துடுவேன். கரெக்டாக இருக்குது. உருண்டை பிடிச்சி பார்ப்போம். பொட்டுக்கடலை மாவு எல்லாமே கரெக்டாக இருக்குது, நல்லா டைட்டாக. நம்ம இந்த அளவு உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க, பச்சை வாசனையும் போயிருச்சு. இந்த அளவு கொதிச்சு வந்திருக்கு. இப்போது நம்ம வாழைப்பூவை இதெல்லாம் சேர்த்துடலாம். நான் உரித்து கழுவி வச்சுருக்கேன். இந்த வாழைப்பூவை இதில் சேர்த்துடலாம். இது சும்மாவே சேர்க்கலாம். இந்த குட்டி குட்டியாக இருக்குல்ல, இது சும்மாவே சாப்பிட்லாம், பச்சையாகவே நல்லா இருக்கும். இது சீக்கிரமாக வெந்துடும். இப்போது மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். பூவும் வெந்துடும், நமக்கு மீன் குழம்பும் ரெடி ஆயிடும். அடுத்தது கோலா உருண்டையை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மீன் குழம்புக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றுறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி இதெல்லாம் சேர்த்துக்கங்க. நான் மீன் குழம்புக்கும் ஊற்ற மாட்டேன், இதுக்கும் ஊற்ற மாட்டேன். அதனால தான் நான் தேங்காய் ஊற்றலை, இப்படியே தான் இறக்கி வைக்க போகிறேன். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், போட்டு ஒரு 3 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்குள்ளே பூவெல்லாம் எப்படி நல்லா வெந்துருச்சு. இந்த அளவு திக்காயிருச்சு குழம்பு. போதும், இந்த அளவு வந்தால் போதும். பூவும் சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள், இப்படி இதாகிடுச்சு. இப்போ குழம்ப நம்ம இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு கோலா உருண்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் மைதா போட்டு இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன். இது பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். சும்மாவே பொரிக்கலாம், ஆனால் நம்ம பிள்ளைங்க இருக்காங்களே, பார்க்குறதுக்கு அப்படியே கலர்ஃபுல்லாக ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. இது பொரிச்சா கொஞ்சம் லைட்டாக கருப்பாக இருக்கும், சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு எதுவுமே டெக்கரேஷன் பண்ணி கொடுத்தா தான் பிடிக்கும். அதனால நான் வந்து மைதா மாவும் இதுவும் கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம இதை டிப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். பிரெட் க்ரம்ஸில் போட்டு வச்சிடலாம். நம்ம பிள்ளைங்கள்லாம் ரொம்ப தெளிவான பசங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சிடுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது மீடியமில் வச்சுக்கோங்க அடுப்பை வச்சுட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டையாக சேர்த்துடலாம். ஏன்னா வாழைப்பூ வந்து உள்ளே வேகாத மாதிரியே இருக்கும், அதனால் நம்ம மீடியமில் வச்சுட்டு பொரித்து எடுத்துடலாம். 5 போடுவோம், அவ்வளோதானே இருக்குது. கொஞ்சம் வேகட்டும். உடனே திருப்ப வேண்டாம். லைட்டாக திருப்பி விட்டு நம்ம வேக விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவு கோல்டன் ப்ரௌன் கலர் நல்லா வந்துருச்சு. இந்த
இந்த அளவு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எண்ணெயே இல்லை, நல்லாயிருக்கு. இப்போது அடுத்ததையும் சேர்த்துடலாம். இப்போது எல்லா கோலா உருண்டையுமே நான் பொரித்து எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஒன்று லேசாக பிச்சு பார்ப்போம். ஆஹா, பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுல. சூப்பராக சைவ மீன் குழம்பும் சைவ கோலா உருண்டையும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைப்பூலாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது வந்து வாழைப்பூ இருக்கிறதே தெரியாது அவங்களுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.